வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம சூப்பரான முள்ளங்கி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது முள்ளங்கி அரைச்சி செய்கிற குழம்பு. ஸோ முள்ளங்கி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இந்த குழம்புக்கு ஒரு 2 முள்ளங்கி எடுத்துக்கலாம். இதை தோல் சீவி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். இந்த முள்ளங்கியை நம்ம வதக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் தின்னான ஸ்லைசஸே போடுங்க, அப்போ தான் ஈஸியாக வதங்கும். இதோ முள்ளங்கியை சாப் பண்ணியாச்சு. அடுத்ததாக பேனில் கொஞ்சமாக ஆயில் விடலாம். இதில் 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுங்கள். இதை நல்லா வறுத்தெடுங்க. இந்த மிளகாய் காரம் தான் இந்த குழம்புக்கு. ஸோ காரம் அதிகம் தேவைப்பட்டால் நீங்கள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே எண்ணெயில் நம்ம ஒரு கையளவுக்கு பொரிக்கடலையை வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் மட்டும் நீங்கள் வறுத்தா போதும். அதாவது ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இதோ கடலை வறுப்பட்டுருச்சு, இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் முள்ளங்கியை வதக்கிடுங்க. முள்ளங்கி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினாதான் அந்த பச்சை வாசம் போகும். இந்த மாதிரி வதக்குறதுலேயே 3/4 இது வெந்துடணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதோ முள்ளங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதோ முள்ளங்கி ரெடி. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது ஆறுனதும் வறுத்து வச்சிருக்கிற அந்த கடலையும் மிளகாயும் சேர்த்துருங்க. இதோட 2 சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணி மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதோ நம்மளோட முள்ளங்கி மசாலா ரெடி. அடுத்ததா குழம்புக்கு ரெடி ஆயிடலாம். கொஞ்சமா ஆயில் பேன்ல விடுங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கடுகு வெடிச்சதும் 1 கை கருவேப்பிலை வறுப்பட்டதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமா நறுக்கி இதோட ஆட் பண்ணுங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கொஞ்சமா நறுக்குன கொத்தமல்லி, குழம்புக்கு தேவையான உப்பு, இது 2ஐயும் ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் ரொம்ப ப்ரௌனா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை நல்லா வதக்குங்க, அதுவே போதும். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம். மசாலாவோட சேர்த்து ஒரு 1/2 கப் தண்ணியும் ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுங்க. கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கெட்டி ஆகிடும். ஸோ ஒரு 4 நிமிஷம் இது கொதிச்சா போதும். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவுங்க. இதுவும் நம்மளோட சூப்பரான முள்ளங்கி குழம்பு ரெடி. இட்லி தோசை இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.